எக்ஸசைஸ் 8.2ல 10th சம் தான் பார்க்க போறோம். ஷோ தட் த பாயிண்ட்ஸ் ஹூஸ் பொசிஷன் வெக்டார்ஸ் அப்படின்னு கொடுத்து 4 வெக்டார் கொடுத்துருக்காங்க ஆர் கோப்ளானார். அதாவது 10வது கணக்கு 4 வெக்டார் கொடுத்துருக்காங்க, 4 பொசிஷன் வெக்டார்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆகியவற்றை நிலை வெக்டார்களாக கொண்ட புள்ளிகள் ஒரு தள அமைவன என காட்டுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த 4 வெக்டார்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த 4 வெக்டார்ஸும் நம்மளோட டைரக்டான வெக்டார்ஸ் கிடையாது. அது என்னது, பொசிஷன் வெக்டார்ஸ்ல கொடுத்துட்டாங்க. ஓகேவா? இதுல இருந்து நீங்க வெக்டார்ஸா மாத்திக்கணும். மாத்தினதுக்கு அப்புறம் அது என்ன செய்யணும், அது கோப்ளானார், அதாவது ஒரு தள வெக்டார் அப்படிங்கறத நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஓகேவா? அப்ப நம்ம கொடுத்துருக்க வெக்டார்ஸ நம்ம டைரக்டா வெக்டார்ஸா எழுத முடியாது. என்னன்னு எழுதிக்கணும், நம்ம பொசிஷன் வெக்டார்ஸ்னு கொடுத்துருக்கனால OA OB OC OD அப்படின்னு 4 வெக்டார் இருக்கிறதுனால OA OB OC OD 4 எடுத்துக்கிறோம். ஓகேவா? அந்த வெக்டார்ஸை எடுத்து எழுதிக்கோங்க. 4i cap plus 5j cap plus k cap. OB வெக்டார் எது, செகண்ட் வெக்டார், மைனஸ் j வெக்டார் மைனஸ் k cap. அது மாதிரி OC வெக்டார்ங்கிறது என்னது, தேர்ட் வெக்டார், எடுத்து எழுதிக்கோங்க. 3i cap plus 9j cap plus 4k cap. OD வெக்டார்ங்கிறது இது, இந்த கடைசி வெக்டார் இருக்கு இல்லையா, அதுதான் OD வெக்டார். 4i cap plus 4j cap plus 4k cap. ஓகேவா? இது 4 பொசிஷன் வெக்டார்ஸ். இதுல இருந்து நம்ம என்ன செய்ய போறோம், வெக்டார்ஸ் கண்டுபிடிக்க போறோம். இப்ப ரெண்டு தான் சேர்த்து என்ன செய்ய போறோம், வெக்டார்ஸ் கண்டுபிடிக்க போறோம். 3 வெக்டார்ஸ் நம்மளுக்கு தேவை. ஏன்னா பாக்ஸ் வெக்டாருக்கு 3 வெக்டாரா கன்வெர்ட் பண்ணிக்கணும். அப்பதான் அதுக்கு நம்ம டிட்டர்மினன்ட் எடுத்து ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா? நம்ம எந்த 3 வெக்டார்ஸ் வேணாலும் எடுக்கலாம். AB AC ADன்னு கூட எடுக்கலாம், இல்ல AB BC CD அப்படின்னு 3 வெக்டார்ஸ் எப்படி வேணாலும் எடுக்கலாம். எப்படி எடுத்தாலும் ஆன்சர் நம்மளுக்கு கரெக்டா தான் வரும். நம்ம என்ன எடுத்துக்கலாம், AB வெக்டார், BC வெக்டார், CD வெக்டார், இப்படி 3 எடுத்துக்கலாம். இதுக்கு பொசிஷன் வெக்டார்ஸ் மைனஸ் எப்படி பண்ணுவீங்க, ABங்கிறதுனால B ல இருந்து A மைனஸ் பண்ணுவோம். சோ OB வெக்டார் மைனஸ் OA வெக்டார். அப்போ OB வெக்டார்ங்கிறது இதை பார்த்து அப்படியே எழுதிக்கும். OB வெக்டார் என்னது, மைனஸ் J கேப் மைனஸ் K கேப். அடுத்தது என்ன இருக்கு, OA வெக்டார், மைனஸ் ஆஃப் OA வெக்டார்ங்கிறதுனால இந்த வெக்டாருக்கு அப்படியே சைனை சேஞ்ச் பண்ணி இங்க ஒரே ஸ்டெப்ல எழுதிக்கோங்க. அப்ப மைனஸ் 4i கேப் மைனஸ் 5j கேப் மைனஸ் K கேப். ஓகேவா? எல்லாத்துக்கும் சைன் மாத்தி எழுதியாச்சு. இப்ப என்ன செய்யுங்க, I J இதெல்லாத்தையும் என்னது கம்பைன் பண்ணி மைனஸ் பண்றதெல்லாம் மைனஸ் பண்ணி எழுதிக்கோங்க. ஐட்டம் வேற எதுவுமே இல்லை, அதனால இது ஒரு ஐட்டம் இருக்கிறதுனால மைனஸ் 4i கேப். அடுத்த J பாருங்க, மைனஸ் 5 மைனஸ் 1, அப்ப மைனஸ் 6j கேப். K பாருங்க 2 இருக்கு, அதனால மைனஸ் 2k கேப். ஓகேவா? இதுதான் உங்களோட AB வெக்டார். புதுசா கண்டுபிடிச்சுக்க AB வெக்டார். அடுத்தது BC வெக்டார்ங்கிறது எப்படி எழுதணும், செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம்லயே OC வெக்டார் மைனஸ் OB வெக்டார். OC வெக்டார் எது, இந்த எழுதி வச்சிருக்கோம் இல்லையா, அதான் 3i கேப் பிளஸ் 9j கேப் பிளஸ் 4k கேப். அடுத்தது என்னது, OB வெக்டார், மைனஸ் ஆஃப் OB வெக்டார்னு எழுதிட்டீங்கன்னா ஈஸியா இருக்கு. எதனா இருக்கிற வெக்டாரை அப்படியே மைனஸால மல்டிப்ளை பண்ணி எழுதிடணும் ஒரே ஸ்டெப்பா. சோ பிளஸ் ஆயிடும், மைனஸ் ரெண்டுமே மைனஸ்ல இருக்கு, அப்ப எல்லாமே என்ன எழுதிடும், பிளஸ் ஆயிடும். இப்ப சிம்பிளிஃபை பண்ணிட்டீங்க, வேற ஐட்டம் கிடையாது, அதனால என்னது ஒரு இது இருக்கிறதுனால இந்த 3i அப்படியே போட்டுடுறோம். அடுத்தது பாருங்க 9j ஒரு j இருக்கிறதுனால 10j கேப். அடுத்தது பாருங்க k எத்தனை இருக்கு, 4 plus 1 5, 5k கேப். ஓகேவா? அடுத்தது ஃபைனலா என்ன பண்ண போறோம், சிடிக்கு கண்டுபிடிக்க போறோம். அப்ப என்ன ஆகும், அதே மாதிரி தான் லாஸ்ட் ஒன் OD மைனஸ் OC. ODங்கிறது என்னது, கடைசியா ஒன்று வச்சிருக்கோம் இல்லையா, இது OD வெக்டார். அதை எடுத்து அப்படியே எழுதுங்க, 4i கேப் பிளஸ் 4j கேப் பிளஸ் 4k கேப். அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க, OC கொடுத்துருக்காங்க. மைனஸ் OCங்கிறதுனால என்ன செஞ்சுக்கிறோம், இங்க கொடுத்துருக்க OC வெக்டாருக்கு அப்படியே ஃபுல்லா உள்ளார என்ன செய்ய போறோம், மைனஸால மல்டிப்ளை பண்ண போறோம். மைனஸ் 3i கேப் மைனஸ் 9j கேப் மைனஸ் 4k கேப். இப்படி பண்றது டைரக்டா மைனஸால போடுறது கஷ்டமா இருந்ததுன்னா ஒரு ஸ்டெப் கூட போட்டுங்க. OD மைனஸ் போட்டு OC எடுத்து எழுதிங்க, அப்புறம் மைனஸ் உள்ள மல்டிப்ளை பண்ணீங்க. அதே மாதிரி எல்லாத்துக்கும் பண்ணிட்டு கடைசியா கூட நீங்க போட்டுக்கலாம். ஓகேவா? இப்ப பாருங்க ஐ சேருங்க, மைனஸ் 7i கேப். அடுத்த J பாருங்க மைனஸ் 5j கேப். அடுத்தது இது பாருங்க, இது ரெண்டும் கேன்சல் ஆகும், அப்ப K கிடையாது நம்மளுக்கு இந்த இதுல. இப்ப நம்மளுக்கு 3 வெக்டார்ஸ் கிடைச்சிருச்சு. இந்த வெக்டார்ஸ்ல நம்ம பாக்ஸ் வெக்டார் எடுக்கலாம். ஓகேவா? எப்படி எடுப்பீங்க, AB வெக்டார், BC வெக்டார், CD வெக்டார். ஓகேவா? இதுக்கு பாக்ஸ் எடுக்கிறோம். பாக்ஸ் எடுக்கணும்னா ஒண்ணும் கிடையாது, ஜஸ்ட் ஒரு டிட்டர்மினன்ட் எடுத்தாலே போதும். நம்ம ஃபைனல் ஆன்சர்ஸ் கிடைச்சிருக்கு இல்லையா, அதுக்கு நம்ம டிட்டர்மினன்ட் எடுக்க போறோம். டிட்டர்மினன்ட்னா என்னது, இந்த வந்திருக்க ஆன்சர் இல்லையா, அதனுடைய கோஎஃபிஷியன்ட்ஸ்,
அதோட கெழுக்களை எடுத்து எழுதி நம்ம டிட்டர்மெண்ட் எடுத்துக்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஏபியோட கெழுக்கள் என்னது, கோஎஃபிஷியன்ட்ஸ் என்னது, -4, -6, -2. செகண்ட் ஒன் அந்த பிசிலயே அங்க இருந்து பிசி தானே போடுங்க. அப்ப செகண்ட் ரோல பிசி தான் எழுதணும். பிசியோட கோஎஃபிஷியன்ட்ஸ் கெழுக்கள் எடுத்து எழுதிங்க 3, 10, 5. அடுத்தது சிடியும் கொடுத்துருக்காங்களா, அப்ப தேர்ட் லெவலில் சி எடுத்து இங்க எழுதிக்க வேண்டியதான். அப்ப -7, -5, கே கிடையாதுங்கிறதுனால நம்ம 0 போட்டுருப்போம். இப்ப இதை எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணுவீங்க, இந்த ஃபர்ஸ்ட் ரோவை மட்டும் எக்ஸ்பேண்ட் பண்ணாலே போதும். அப்ப ஃபர்ஸ்ட் டேர்ம் என்னது, -4 இன்டூ இந்த காலம் இந்த ரோ போயிடும். ஸோ 0 × 10 0, -5 × 5 என்னது, -25. இங்க ஏற்கனவே ஒரு மைனஸ் இருக்கிறதுனால +25 ஆயிடும். செகண்ட் டேர்முக்கு நம்ம எப்பவுமே மைனஸ் போடுவோம். மைனஸ் இங்க ஏற்கனவே ஒரு -6 இருக்கிறதுனால அது என்ன ஆயிடும், +6 ஆயிடும். அப்ப இந்த காலமும் இந்த ரோவும் போயிடும். மீதியை மல்டிப்ளை பண்ணுங்க. 0 × 3 is 0, -7 × 5ங்கிறது என்னது, -35. ஏற்கனவே ஒரு மைனஸ் இருக்கிறதுனால +35 போட்டுருவோம். அடுத்த டேர்ம் என்னது, -2. -2 இன்டூ இந்த காலம் இந்த ரோ போயிடும். மல்டிப்ளை பண்ணிக்கங்க. மீதி இருக்கிற மைனரை மல்டிப்ளை பண்ணலாமா? -5 × 3 is -15, -7 × 10 is -17. இங்க ஏற்கனவே மைனஸ் இருக்கிறதுனால என்ன ஆயிடுது, +17 ஆயிடும். ஓகேவா? இப்போ பிராக்கெட் குள்ள இருக்கிறத முதல்ல சிம்பிளிஃபை பண்ணி எழுதிக்கங்க. +6 × 35 -2 × இந்த வீட்ல என்னது, 55. ஓகேவா? இப்போ உள்ளார மல்டிப்ளை பண்ணிட வேண்டியதான். -100 ஆயிடும். 25 × 4 100, பிளஸ் இது ரெண்டு மல்டிப்ளை பண்ணி 6 5 35 6 8 9 21 250. இங்க மைனஸ் மல்டிப்ளை பண்ணுங்க 110. ஓகேவா? இப்போ என்ன ஆயிடும், சாரி நீ மாத்தி போடுங்க. 6 5 30, சாரி 6 5 30 210. ஓகே, இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும், 210 கிடைக்கும். -210 கிடைக்கும். இங்க +210. ஓகேவா? ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது என்ன ஆயிடும், நம்மளுக்கு 0. நம்ம முதல்ல சொன்னோம் இல்லையா, இந்த டிட்டர்மினன்ட்க்கு 0 எடுத்தோம்னா ஆன்சர் 0 வந்துச்சுன்னா என்னன்னு சொல்லலாம், நம்ம இது கோப்ளானார், அதாவது ஒரு தளத்துல அமைற வெக்டார் அப்படின்னு சொல்லிடலாம். கடைசியா நீங்க என்ன செய்யணும், எழுதிடணும், தே ஆர் கோப்ளானார். அதாவது என்ன சொல்லலாம், இவை ஒரு தள வெக்டார்கள்.